ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு மீன் சாப்பாடு தான் சமைச்சு கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருந்து 4 பேர் சேர்ந்து கொடுக்க சொல்லியிருக்கணும். கிருபா, பிரதீப், சுந்தரம், செல்வா, இந்த 4 பேரும் சேர்ந்து தான் இந்த சாப்பாட்டை கொடுக்க சொல்லியிருக்கணும். இந்த சாப்பாட்டை கொடுத்த இந்த 4 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை அந்தோனியார் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த நான் கடை சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு போய் கோயிலில் ஃபாதர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் உரிய நேரத்தில் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்த்துருவார். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு அடுப்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் உளிய வைக்கலாமா? உளிய வச்சா தான் அடுத்த வேலையை நாங்கள் கடகடண்டு செய்யலாம். தண்ணி எடுத்துட்டோம், உளிய வைப்போம். புல்ல கொதிக்கட்டும். பிங்கால பீட்ரூட்டை வைப்போம். பீட்ரூட்டை பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். இதை சேர்ப்போம். இதில் வெங்காயம், இதோட வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட தக்காளி பழம் 2 சேர்த்துட்டு இதை இங்கால அடுப்பில் வைப்பேன். இப்படியே அவியட்டும். இப்போ இது அவியட்டுக்கும் இங்கால மீன் எடுத்துருக்கேன். மீனை பொரிக்கிறதுக்கு மிளகாத்தூள் போட்டு பிரட்டி எடுப்பேன். இப்போ மீனுக்கு குழம்புத்தூள் மிளகாத்தூள் சேர்க்குறேன், தனி மிளகாத்தூள். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இது வந்து பொரிக்க போகிறேன். இந்த மீனை இது வந்து அணில் பாறை மீன். இப்போ பீட்ரூட்டை பார்ப்போம். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்க இல்லை, நான் அப்படியே தான் போட்டேன். நான் இது கன நேரம் அவிய விட தேவையில்லை. இனி இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து முதலாம் பால். இதோட ஒரு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இப்போ கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதிச்சோன்னு இறக்க வேண்டியதான். இப்போ பாருங்க, பீட்ரூட் ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். இல்லை இருக்கட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்புக்கு சட்டியை வைப்பேன். இதில் சட்டி சூடாட்டுக்கும் அதுக்குள்ளே நல்லா பீட்ரூட் அள்ளி எடுப்பேன். மீன் குழம்புக்கு தாளிக்க போகிறேன், நல்லெண்ணெய் சேர்க்குறேன். குழம்புக்கு தாளிக்க போகிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சூடாட்டுக்கும் வெந்தயம் சேர்க்குறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி, சின்ன வெங்காயம், இதெல்லாம் வதங்கிட்டு இங்கே எண்ணெய் சூடாயிட்டு மீனை பொரிக்க போடுவோம். இது வந்து அணில் பாறை மீன். கணக்க போடலாம், அது அளவாக தான் போட்டு பொரிக்கலாம். இப்போ பொரியட்டும். தக்காளி பழம் சேர்ப்பேன். பழங்கட்டும். இப்போ தேங்காய் பால் சேர்ப்பேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட முதலாம் பால். குழம்புத்தூள் சேர்க்க போகிறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாமா? இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். புளியை சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிச்சு கொண்டு வரைக்குள்ள மீனை போடலாம்.
இப்போ மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதான் ரவுண்டான மீன், வஞ்சர மீனை வறுத்து வச்சிருக்கிறேன், வாழை மீனை பொரிச்சு வச்சிருக்கிறேன். அது பார்க்கவே வடிவாக இருக்கும் இந்த வட்டமாக வைக்க என்ன. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். இங்கே குழம்பு கொதிச்சு கொண்டு வருது. இந்த மீன் பாருங்க, இது வந்து அரைக்குழா மீன், வஞ்சர மீன் சொல்லுவோம். அதான் இப்போ இதை போடுவோம். இப்போ கலந்து விடுவோம். கொதிக்கட்டுக்கும். மீன் போட்டோன்னா கன நேரம் போட்டு கிளற தேவையில்லை. இப்போ உள்ள கொதிச்சுட்டு பாருங்க, அரிசியை போட போகிறேன். சரிங்களா? நல்லா கொதிச்சிருக்குது. அரிசியை கழுவி எடுப்போம். அரிசியை போடுவோம். நல்லா கொதிச்சுட்டு தணிச்சு விட்டுட்டேன். உப்பு சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. சோறு அவியட்டும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க, இறக்க போகிறேன். இப்படி இருந்தால் தான் சரி எங்களுக்கு குழம்பு ஊற்றி கட்டுறதுக்கு. அடுப்பை நிப்பாட்டுவோம். சார் சரிங்களா? அரைக்குழா மீன் குழம்பு ரெடி. சரி, இதில் வந்து கங்குன் கீரையை துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகாய், இது வந்து எண்ணெய் போட போகிறேன். இதோட வந்து தக்காளி பழம், இதோட மாசி கருவாடு இந்த மாதிரி தூளாக்கினது, இதோட கட்டைத்தூள் ஒரு கொஞ்சம், உப்பு சேர்க்குறேன். பார்த்துட்டு சேர்க்கலாம். அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியதான். இது கொஞ்சமாக இப்போ எண்ணெய் விடணும். கொஞ்சம் தண்ணி வத்தேக்க எண்ணெய் விடுவோம். இப்போ கங்குனுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். இப்போ கலந்து விடுவோம். இப்படியே வதங்கினோன்னு இறக்க வேண்டியான். இந்த கங்குன் கீரை பார்த்திங்கன்னா சுகருக்கெல்லாம் நல்லா, சுகர் வர்த்தக்காரெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். பாருங்க, இந்த பதம் இருந்தால் தான் சரி. இப்படி இருந்தால் தான் வடிக்கேக்க அந்த சூட்டுக்கும் அது அவியும். இப்போ கங்குன் கீரையை இறக்குவோம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துட்டு. இதுதான் கங்குன் எண்ணெய் போடுறது. இப்படி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதில் வந்து நான் மாசி கருவாடு போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கூனி சம்பல் அதுகள் கூட போடலாம். பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்து இங்கே மாற்றுவோம். இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்ன ரெண்டு பாத்திரலாமா வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், சோறு, சம்பா அரிசி சோறு, பீட்ரூட் பால் கறி, கங்குன் கீரையை எண்ணெய் போட்டிருக்கிறேன். இது வந்து அணில் பாறை மீன் பொரிச்சு வச்சுருக்கிறேன், அரைக்குழா மீன் குழம்பு. இப்போ நாங்கள் இனி சாப்பாடை கட்டுவோம்.
பாருங்க சோறு, இதோட பார்த்தீங்கன்னா காங்கூன் கீரை. இது வந்து எண்ணெய் போடுறேன்னு சொல்கிறது காங்கூன் கீரையை. இங்கே பீட்ரூட், அதுக்கு பிறகு அரைக்குழா மீன் குழம்பு, இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீன் பொரியல். இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுப்போம்மா. இப்போ சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு, இனி பேக்கில் கட்டி எடுப்போம். இந்த மாதிரி கட்டி கட்டி எடுப்போம். நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் சாப்பாடெல்லாம் கொண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேண்டபடியாக பாருங்கள், கொஞ்சம் ஆக்கள் கூட. இன்றைக்கி லீவு நாள் தானே, எல்லோரும் வருவினம், அதனால் கொஞ்சம் ஆக்கள் கூடையாக இருக்குது. இப்போ நாங்கள் கொண்டு போய் ஆஃபீஸில் சாப்பாட்டை கொடுத்துட்டு வருவோம். கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுக்கெல்லாம் சோடிக்க போயினோமே. இதை கொண்டு வச்சுட்டு மட்டும் கொண்டு வராங்க. ඒක පොතේ ලියන්නේ. ඔව් ඔව්. ஓகே, மேலே வச்சுக்கோங்க. ஓகே. இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போயின்னு பார்த்தீங்களா, இப்படி வட்டமாக வரும், மேலே இப்படி மேலுக்கு வரும், வடிவாக இருக்கும். செஞ்சோட வந்து உங்களுக்கு காட்டுறேன்னா வாங்க. இந்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருந்து கிருபா, அதுக்கு பிறகு பிரதீப், சுந்தரம், செல்வா, இந்த 4 பேரும் சேர்ந்து தான் கொடுக்க சொல்லியிருக்கீங்கன்னா இந்த 4 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்ததை நான் நிறைவாக சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் முன் வந்து செய்யுங்க. இது கண்டிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த ஒவ்வொரு சாப்பாடும் போய் சேருது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிவாரணங்கள் கூட வந்து சேர்ந்து கொண்டிருக்குது. அதே நேரம் எங்களோட பங்கு கோயிலான வியாகுல மாதா கோயிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ஆள் சொல்லி
பெட்ஷீட்டுகள் எங்களோட ஃபாதர் கேட்டிருக்கிறார். வார ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ள நிவாரணத்துக்காகவே பெட்ஷீட்டுகள் தான் கூடுதலாக கேட்டிருக்கார். அதுக்கும் கொஞ்சம் மொத்தமான பெட்ஷீட்டுகளாக கேட்டிருக்கிறார். அதே போல் உங்களுக்கும் யாராவது கொடுக்க முன்வார நீங்கள் ஒவ்வொருத்தரும் கோயிலில் போய் நீங்கள் ஃபாதர் மூலமாகவே கொடுக்கலாம். இப்போ நான் எல்லா சாப்பாடுமே கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த லண்டனில் இருக்கிற 4 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளே. நல்ல வெயில் அடிச்சு கொண்டிருக்குது. கடை கிரண்டு கொடுத்தாச்சு. நான் வீட்டை போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டிடா. பார்த்தீங்களா நல்ல வெயில் அடிச்சு கொண்டு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள் நல்ல ஆக்களாக தான் இருக்குது கோயில் எல்லாம். இன்றைக்கி வந்து லீவு நாள், ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஆக்களாக தான் இருக்கும் கோயிலில். பார்த்தீங்களா நாங்கள் எல்லாம் திருப்தியாக கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்தோனியார் அப்பாட்ட. இதே போல் நீங்களும் எல்லோரும் செய்யுங்க நண்பர்களே. சரியா? பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போய் நிவாரணப் பொருட்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. எல்லோரும் கொடுத்து கொண்டு தான் இருக்கீங்கன்னா லஞ்சும் குடிக்கணும், நீங்களும் கொடுங்க.